ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிகராக தான் போடுறேன். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி கிட்ட நடந்திருக்கு. ஒரு நார்த் இந்தியன் ஒர்க்கர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் அவங்க ரீல்ஸ் எடுத்துருக்கானுங்க கானா பாட்டு போட்டு. அது ஒரு வேண்டான்னு சொன்னதுக்கு அவரை கூட்டு போயிட்டு இடத்துல வச்சு அடித்து வெட்டியிருக்கானுங்க. இது பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 16, 17, 15 வயசு மைனர் பசங்க. அவங்க 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜூனியர் கோர்ட்டில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை காப்பாற்று கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 16, 17 வயசு பையன் கையில் கஞ்சா போதை என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. எல்லாருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்குமான்னா டவுட் தான். அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற எல்லாருமே அவங்க தற்காத்துக்கிறதுக்கான ஒரு மார்ஷல் ஆர்ட்டை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறமா போலீஸ் வந்த பிறகு காப்பாற்றுவாங்க, கேஸ் போடுவாங்க, சம்மந்தப்பட்ட ஆளை வந்து ஜெயிலில் தருவாங்க, எல்லாமே ஓகே. பட் உங்களுக்கு தற்காத்துக்கு தெரியுமான்றதை ஃபஸ்ட்டு யோசிங்க. ஏதாவது ஒரு தற்காப்பு கலை, கராத்தே தான் இல்லை, கராத்தே கற்றுக்கலாம், பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஜூடோ, நெக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட், எது உங்களுக்கு நியர்பையில் அவைலபிளாக இருக்கோ அதை போய் கற்றுக்கோங்க. எதிர்கால சமுதாயத்தை இந்த மாதிரியான போதை பழக்கங்கள்லாம் இல்லாமல் ஒரு ஒழுக்கமான சமுதாயமாக மாற்றுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்க.